வணக்கம். பீமா விளையாட்டு சிலம்பம் தற்காப்பு கலைகள் பயிற்சி பள்ளியிலிருந்து ஆசான் ஜெயசீலன். நம்ம முறையா யூடியூப்ல பாடங்களை கொஞ்சம் சின்ன சின்னதா போட்டு பழகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்புக்கு வந்து இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து எல்லாரும் பயிற்சி பண்ணுங்க. இந்த கம்பு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ரைட் ஹேண்டு கீழே பிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்டு மேலே பிடிக்கணும். இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மாணவர்கள் பண்ணுவாங்க. அதை பார்த்து பயிற்சி பண்ணணும். வணக்கம். ஆயுத நிலை. இது கம்பு பிடிக்கிறது, இதுதான் பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரமுறை இருக்கு. நம்ம நேரடியா பிடிச்சோம்னா வயிற்றுல குத்துற மாதிரி பிடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பிடிக்க கூடாது. இந்த சைட்ல பிடிக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு தலையடி தாடையடி போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஒன்று, கையை மாத்திக்கிடுவோம். தலையடி போட முடியாது, கையை மட்டும் மாத்திக்கணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது இதுல எப்படி தலையடியே போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 1, ஒரு பக்கம் மட்டும். 2, 3, 4, 5, 6. கம்பு வந்து உங்க முன்னாடி ஒரு ஆள் இருந்தா அவங்களோட நெட்டை போட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கம்பு நிற்கும். அது உயர்த்தி தான் நிற்கணும். சரியா? இது தலையடின்னு பேரு. இது இப்படிதான் பழகணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்கு. இந்த மாதிரி பழகுங்க, உங்களுக்கு ஈஸியா கத்துக்கலாம். பழகுது தாடையடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சமநிலை. வணக்கம். இந்த பயிற்சியை நிதானமா பொறுமையா பார்த்து பயிற்சி பண்ணுங்க. அழகா பயிற்சி பண்ணலாம். இன்னும் வர காணொலிகள்ல இன்னும் தெளிவா சொல்லித்தரேன். இது தலையடி தாடையடி நாங்க சொல்லுவோம். இதுல நிறைய பேர் வந்து உள்வீச்சு வெளிவீச்சு, உள்வாரல் வெளிவாரல், வெட்டு வாரல் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேருங்க மாறும். இது நாங்க தலையடி தாடையடி அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இதை பார்த்து பயிற்சி பண்ணுங்க. இன்னொரு காணொலியில இன்னும் சிறப்பான பாடத்தை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நீங்க சொல்லுங்க. சொல்றா அதெல்லாம்